காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தஸ்வரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு மகாபரிவாளோட அருள் விளையாட்டுக்களில் ஒன்று சொல்கிறேன். மகாபரிவாளை நினைச்சா நடக்காத காரியம் இந்த 14 லோகத்துலேயும் கிடையாது. இப்படிப்பட்ட அனுகிரகம் யாருக்கு கிடைக்கும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க பெரியவாழ்கிட்ட பக்தி பண்ணுறவாளுக்கு நிச்சயம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சவா பல கோடி பேர் இருக்கா. அதில் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். அவர் பெங்களூரில் இருக்கார். அவர் பேர் பாலகிருஷ்ணன். அவரோட அப்பா காலஞ்சென்ற கந்தசாமி ஐயர். அவர் பெரியவாளுக்கு ஆத்மார்த்தமாக பல கைங்கரியம் பண்ணியிருக்கார். மல்லேஸ்வரம் சங்கரமரத்தை கட்டினது அவர் தான். பொது கிணறு எடுத்தது முதலிய பல பணிகள் அவர் பண்ணின பணிகளுக்கு அளவே இல்லை. அவ்வளவு பண்ணியிருக்கார் அவர். கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது கங்கா ஜலத்தில் குளிக்கிறதும் துங்கா ஜலத்தை பிடிக்கிறதும் ரொம்ப விசேஷம். பெரியவாளுக்கு தவறாமல் துங்கா ஜலம் சமர்ப்பித்த பக்தர் அவர். அவரோட புள்ள பாலகிருஷ்ணா ஏடிஎஸ் ஆஃபீஸில் உத்தியோகத்தில் இருந்தார். பதவி உயர்வு வேணும்னாக்க அதுக்கு ஒரு பரீட்சை எழுதணும். அந்த பரீட்சை 5 தரம் தான் எழுதலாம், அதுக்கு மேலே எழுத முடியாது. அவர் 5 தரமும் எழுதிட்டார். ஆனால் பாஸ் பண்ணலை. என்ன பண்ணுறது? அதுக்கு மேலே எழுதவும் முடியாது. அப்போ அவரோட அப்பா, நீ பெரியவாள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கோ, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா போ அப்படின்னு அனுப்பினார். பெரியவாளும் ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷத பிரசாதம் கொடுத்து அனுப்பி வச்சார். என்ன அதிசயம் நடந்தது பார்த்தேளோ. புதுசாக ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் வந்தது. 5வது தரம் பரீட்சையில் 50% மார்க் வாங்கியிருந்தா அவள் மறுபடியும் 6வது தரம் பரீட்சை எழுதலாம் அப்படின்னு. ஆனால் அங்கேயும் சிக்கல் இவருக்கு. இவர் வாங்கியிருக்கிறது 48%. ஆனால் தெரியவா அருள் வேலை செய்யாமல் இருக்குமா என்ன? இவரோட மேலதிகாரி ஒருத்தர் இவருக்கு சிபாரிசு பண்ணினார். பரீட்சை எழுத அப்ளிகேஷன் போட்டார். பரீட்சை நெருங்கின்னு இருக்கு. மறுபடியும் சிக்கல். பாலகிருஷ்ணன் படிக்கவே இல்லை. மறுபடியும் பெரியவா விட்டுடுவாரா என்ன? பரீட்சை 2 மாதம் போஸ்ட்போன் ஆயிடுத்துன்ட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர். 2 மாதத்தில் நன்னா படித்தார். பரீட்சையில் எழுதி பாஸ் பண்ணினார். படிப்படியாக ப்ரமோஷன், பெரிய பதவிக்கு வந்தார். ரிட்டையரும் ஆகியாச்சு. பெரியவாளின் எல்லையில்லாத கருணையை நினைச்சு உருகி தொண்டு செய்து வருகிறார். இன்றைக்கும் தொண்டு பண்ணின்னு இருக்கார் அவர். 24 மணி நேரமும் அவருக்கு பெரியவா ஸ்மரணை தான். அவர் மட்டுமா, இன்னொருத்தர் கடம் வித்வான் மாமேதை விநாயகரா. அவருக்கு ஒரு தடவை சாகித்ய நாடக அகாடமியில் விருது கிடச்சிது. அந்த நல்ல செய்தியை பெரியவாள்கிட்ட சொல்லணுன்ட்டு ஓடி போய் முதல்ல பெரியவாள்கிட்ட போய் சொன்னார். பெரியவாள் விருது பணம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டார். 10,000 ரூபாய் வரும் அப்படின்னார். அவ்வளவுதானா அப்படின்னா பெரியவா. இவர் டெல்லிக்கு கிளம்பி போனார். விருது வாங்கிட்டார். அந்த வருஷம் பெரியவாளோட அனுகிரகத்தால் அவருக்கு 20,000 கிடச்சிது. எதிர்பார்க்காம அந்த அதிக தொகை வந்திருக்கு இல்லையா, அதை பெரியவாளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு பிரதோஷ மாமா கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரின்னு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, நீ அதை ஒரு ரூபா காயினா 10,000 மாற்றி அவருக்கு நீ பாத பூஜை பண்ணிடு அப்படிங்கிற. 10,000 ரூபாய்க்கு ஒரு ரூபா காயின் எங்கேருந்து கிடைக்கும்? ரொம்ப அலைஞ்சு பார்த்தார். அப்புறம் ஒரு மார்வாடி அன்பர் ஒருத்தர் என்கிட்டக்க 10,000க்கு நாணயம் இருக்குன்னு சொன்ன உடனே 10,000 கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா நாணயத்தை வாங்கி ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துன்னு வந்தார். விநாயகராமுக்கா கணக்கற்ற மகிழ்ச்சி. பெரியவாளுக்கு மனம் குளிர பாத பூஜை பண்ணினார். அந்த அளவில்லாத மகிமைக்கு சிறப்பு என்ன இருக்குது? நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் தொடரும்.